நம்மக்கிட்ட சொந்தமாக வீடு இருக்குது, அதை விற்கிறதுக்கு மனசு இல்லை, என் பையனே என்னை கவனிக்கலை, ஆனால் இருந்தாலும் இந்த சொத்து என் பையனுக்கு போகணுன்னு நான் நினைக்கிறேன். இதுதான் ஒரு உண்மையான அப்பாவுடைய குணமாக இருக்கும். ஆனால் அதே நேரத்தில் வந்து மாத செலவுக்கு பணம் இல்லை, பையன் பணம் கொடுக்க மாட்டேன்றான். என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னால், நீங்கள் இதே சொத்து பத்திரத்தை கொண்டு போய் பேங்க்கில் கொடுத்துட்டு எனக்கு மாதம் ஒரு 30,000 ரூபாய் வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னால் பேங்க்கில் கொடுப்பாங்க. இந்த லோனுக்கு பேர் வந்து ரிவர்ஸ் மார்ட்கேஜ் லோன். ஸோ நம்முடைய சொத்து பத்திரத்தை அவங்கக்கிட்ட கொடுத்துட்டு மாதம் உங்களுக்கு எவ்வளோ வேணும், 30,000 வேணுமா 50,000 வேணுமா அப்படின்னு கேட்டிங்கனாக்கா அவங்க சொத்தினுடைய மதிப்பை கணக்கில் வச்சு உங்களுக்கு மாதம் ஒரு தொகையை கொடுத்துருவாங்க. இப்போது ஒரு வயசான ஒருத்தர் இருக்கிறாரு, அவருக்கு வீடு இருக்குது, வீடை விற்கிறதுக்கு மனசு வரல, பையனுக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறாரு. ஆனால் பையன் வந்து இப்போதைக்கு அவர் வயசானவரை கவனிக்கிறதுக்கு விரும்பலை. இவர் இந்த மாதிரி ரிவர்ஸ் மார்ட்கேஜில் இதை கொடுத்துட்டு மாதம் பணத்தை வாங்கிக்கின்னு இருந்தார்னா அவருடைய காலத்துக்கு அப்புறம் என்ன பண்ணுவாங்க, பேங்க்கில் அவருடைய லீகல் வாரிசு, லீகல் ஹேர், அவருடைய வாரிசு யார், அவரை கூப்பிட்டு இந்த பாருங்கள் உங்கள் அப்பா வந்து இந்த ரிவர்ஸ் மார்ட்கேஜ் லோன் வாங்கியிருக்கிறாரு, அவருக்கு நாங்கள் இவ்வளோ பணம் கொடுத்துருக்குறோம், வட்டியோடு சேர்த்து இவ்வளோ பணம் ஆச்சு. ஸோ அந்த பணத்தை நீங்கள் கட்டினீங்கனால் உங்களுக்கு அந்த வீட்டை நாங்கள் கொடுத்துருவோம். அப்படி நீங்கள் அந்த பணத்தை கட்ட தவறினால் இந்த வீட்டை நாங்களே விற்றுட்டு எங்களுக்கு உண்டான பணத்தை நாங்கள் எடுத்துக்கின்னு மீதி காசை நாங்கள் உங்களுக்கு கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஒன்று, என்னுடைய நண்பருடைய கேஸில் அவருக்கு வந்து வாரிசு இல்லை. ஸோ ஒரு 30 லட்சம் 40 லட்சம் உதவி மற்றவங்க கிட்ட வாங்கிக்கின்னு அவர் இறந்ததுக்கப்புறம் அந்த வீடு யாருக்கு போகுது யாருக்குன்னு தெரியாது. அல்லது பையன் இருந்து கவனிக்கலைன்னு சொன்னால் அப்போது இதே கதை தான். மற்றவங்கெல்லாம் உதவி செய்வாங்க, ஆனால் சொத்து மட்டும் உங்கள் பையனுக்கு போகணுமா, அது வந்து ஒரு லாஜிக் கிடையாது. ஸோ இந்த மாதிரி சூழ்நிலையில் இந்த ரிவர்ஸ் மார்ட்கேஜ் லோன் அப்படிங்கிறது ரொம்ப 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 ஒரு அருமையான விஷயம். நிறைய பேர் வந்து இது வந்து வெளிநாடுகளில் வந்து இந்த ரிவர்ஸ் மார்ட்கேஜ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு ஃபேமஸான ஒரு விஷயம். இந்தியாவில் வந்து அந்தளவுக்கு பாப்புலராக இல்லை. ஆனால் இந்தியாவிலே கொஞ்ச நாளைக்கு ஒரு 5-10 வருஷத்துக்கு முன்னாடி தான் இதை இன்ட்ரடியூஸ் பண்ணாங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் இருந்தாலும் எனக்கு தெரிஞ்சு என்னுடைய சர்க்கிள்லேயும் சரி, நான் கேள்விப்பட்ட வரைக்கும் சரி, ரிவர்ஸ் மார்ட்கேஜ் லோன்னு யாரும் எடுத்த மாதிரி தெரியல. ஸோ இது வந்து ஒரு நல்ல ப்ராடக்ட்டு. ஸோ இதை வயசானவங்க எல்லோரும் பசங்கக்கிட்ட கையேந்தி நிற்காமல், இல்லைங்களா, நண்பர்கள்கிட்ட கையேந்தி நிற்காமல் சொந்தமான ஒரு இதில் தலை நிமிர்ந்து நடக்கக்கூடிய ஒரு கௌரவமாக வாழக்கூடிய ஒரு வழிவகைக்கு தான் இந்த ரிவர்ஸ் மார்ட்கேஜ் லோன். இதை பற்றிய ஒரு விழிப்புணர்வு வந்து அதிகமாக இல்லை. அப்படிங்கிறதுனால தான் நான் இந்த வீடியோ பற்றி போட்டேன். இப்போ பொதுவாக நம்ம ஸ்டாக் மார்க்கெட் பற்றி தான் பேசுவோம். ஸோ இந்த ஒரு தடவை கொஞ்சம் வித்தியாசமாக வேறு விஷயத்தை பற்றி பேசுவோம் அப்படின்னு இந்த டாபிக் பற்றி பேசினேன். இந்த டாபிக் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம்.